ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக்கு மான்வாவோட எபிசோடு 74 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காமல் ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் அங்கே யாரோ ஒருத்தங்களை அவங்க மீட் பண்ணியிருப்பாங்களே, அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹாங் தான். அவங்க தான் இந்த கம்பெனியோட ஓனரா. இதுக்கப்புறம் நம்ம மேனேஜரை கட்டுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கு. இப்போ சரங் என்ன பண்ணிருப்பா, இப்போ அவங்க டேட்டிங்னு பேர்ல எங்கேயோ போயிருக்காங்க. நம்ம மேனேஜர் அப்படி இல்லை, 27 வயசாயும் அப்படியே தான் இருக்காங்க. அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்டு கூட இல்ல. நம்ம தான் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப போரிங்கா போகுமா. உங்க சரங்க பத்தி அவங்க யோசனை இருக்காங்க. சரங் ஜாலியா இருப்பா அப்படியெல்லாம் அவன் யோசிக்க, அப்பதான் அவ சைல பாப்பா. சைல ஏதோ ஒரு விஷயம் கிடக்குது. அது என்னதுன்னு தெரியுதா? நம்ம குரோனோ லைஃபுக்கு லாகின் பண்ற விஷயம் தான் அது. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஞாபகம் வருது. இதை வச்சுதான் நம்ம லவ் குரோனோ லைஃப்குள்ள போவா. அடிக்கடி இதுல என்ன இருக்கோ இதுலயே அவ லாகின் பண்ணிருக்கா இப்படின்னு தான் யோசிச்சது. ஒரு நாள் அவங்க சொல்லியிருப்பாங்க, நம்மளும் இந்த கேமிங் எல்லாம் ட்ரை பண்ணணும்னு. இதை யோசிச்சு பார்த்துட்டு அதை ஏன் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. இதனால அவங்க யோசிக்காம அதை எடுக்கிறாங்க. ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டியா அவங்க இதெல்லாம் அவங்க ட்ரையே பண்ணதில்ல. அதனால என்ன பண்ணணும்னு ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு தெரியல. ஸ்டார்டிங்ல நம்ம மேனேஜரை நீங்க சாதாரணமா இடப்படக்கூடாது. அவங்களோட யங்கான வயசு, அதாவது சின்ன வயசுல ஏகப்பட்ட பிசி கேம்ஸ் எல்லாம் அவங்க விளையாடி இருக்காங்களாம். அவங்க மண்டையில போட அவங்களுக்கு எங்க பவர் பட்டன் இருக்கு அதுவே தெரியல. எப்படியோ அதை ஆன் பண்ணி விட்டுறாங்க. முன்னாடி ஒரு கோஸ்டோட விண்டோரும் ஷோ ஆகுது. நீங்க குரோனோ லைஃபுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எந்த மாதிரி கேரக்டரை சூஸ் பண்ண போறீங்க? பரவாயில்லையே, இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. அவங்க குரோனோ லைஃப்குள்ள அப்படியே கனெக்ட் ஆகுறாங்க. அங்க அவங்களோட கேரக்டர் எப்படி மத்தவங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருக்கும், அதே மாதிரி தான் இவங்களுக்கும் ஸ்டார்டிங்ல அட நான் இப்போ எங்க இருக்கேன், நான் இப்போ இருக்கிற இந்த உலகம் இது ரொம்ப ரியலா இருக்கு. அதாவது கேமோட கிராபிக்ஸா இது ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப ரியலா இருக்கு. இதை என்னால பார்க்க முடியாம எல்லாத்தையுமே என்னால உணர முடியுது. அங்க இருக்கிற காத்து, என் மரத்தோட ஸ்மெல்லு, இதை கூட என்னால உணர முடியுது. இத்தனைக்கும் என்னோட ஸ்கட் அது பறக்கிறத கூட என்னால ஃபீல் பண்ண முடியுது. இந்த அளவுக்கு எல்லாமா கேம் எல்லாம் இருக்கு. நம்மளுக்கே தோணும் இந்த மாதிரி கேம்லாம் நம்ம உலகத்துக்கு எப்போ வரும்னு. அப்படி யாருக்கு தோந்தோ கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அங்க இவங்க இப்படி யோசிப்பாங்களா? திடீர்னு அங்க சைட்ல ஒரு மிரர் அது வழியா இவங்களே அவங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுமா? கஸ்டமைஸ் பண்றதுக்கும் சில பல ஆப்ஷன் தான் இருக்கு. அதாவது முடி, பாடியோட ஷேப் இதெல்லாம் மாத்த முடியுமா? அந்த அளவுக்கு மாத்த முடியாதான். என்னது, என்னால முடியதை மாத்த முடியுமா? இதுக்கு முன்னாடி நான் பிசி கேம்ல விளையாண்டு இருப்பேன். அப்போ பெரிய மஸ்குலர் காய் கேரக்டரா தான் இருப்பேன். இப்போ என்னன்னா எனக்கு வேற வழி இல்ல. அதாவது நானா தான் நான் விளையாடணும் போல. சரி, இங்க முடியல என்னென்ன டிஃப்ரெண்டா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். முடியல பிக்டெயில் ஹேர்ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது ரொம்ப ஃபன்னியா இருக்கா. இதனால நெக்ஸ்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்டா இன்னொன்னு அது புசு புசுன்னு ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு பிடிக்கல. நெக்ஸ்டா இன்னொன்னு இருக்கு. இது பார்த்தா மண்டையை பல பாக்கிது. இந்த மாதிரி இன்னொன்னு பார்த்தா வயசான கிழவனோட ஹேர்ஸ்டைல். இதனால கடுப்போட உச்சத்துக்கே போய் அந்த கண்ணாடியை அவங்க உடைச்சாங்க. நீங்க என்ன இந்த கண்ணாடியே உடைச்சிட்டீங்க, அப்பனா இந்த கேரக்டரை இப்படியே கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல மரியாதையா என்ன பழையபடி மாத்த. இப்படி இவங்க சொன்னோன்னே அவங்களோட கேரக்டரும் அப்படியே பழையபடி மாத்த. உங்களுக்கு ரெண்டாவதா இப்போ ஸ்பீசிஸ் அவங்க சூஸ் பண்ணோம். இதுல அவைலபிளா இருக்குது டார்ஃப், ஹியூமனு, எல்ஃப், ஆந்த்ரோமோஸ். இதுல ஏதாச்சும் ஒன்று அவங்க தேர்ந்தெடுக்கலாமா? யோசிக்காம அவங்க ஹியூமன் அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நேமியோ அது தேர்ந்தெடுக்க கேக்குது. ஆனா அவங்களுக்கு அது ரொம்ப போரிங்கா இருக்கா. ஏன்னா நம்ம மேனேஜர் ஒரு வகையில ரொம்ப லேசியானவங்க. பன்னி பிரின்சஸ் அப்படின்னு வச்சுறாங்க. உங்களோட கேரக்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா வில்லேஜுக்கு போக போறீங்க. அங்க ஒரு ஒளி எல்லாருமே பிகினிங்ல ஒரு வில்லேஜுக்கு வருவாங்கல்ல, அந்த வில்லேஜுக்கு நம்ம பன்னி பிரின்சஸா இருக்கிற மேனேஜர் அவங்க வராங்க. உங்களோட லெவலும் லெவல் 1ல இருக்கு. உங்களுக்கு இந்த உலகம் இது ரொம்ப பிடிச்ச போயிடுது. ஏன்னா இது ஒரு ஃபேண்டசியில இருக்க ஒரு கனவு உலகம். அது மாதிரி உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு ஒரு கொஸ்டும் அப்பியர் ஆகுது. அதுக்கு டோட்டோரியலும் இருக்கு. ஆனா அவங்களுக்கு தான் நிறையவே பிசி கேம் மேல அனுபவம் இருக்குல்ல, அதனால அவளைக்கு கண்டுக்காம அப்படியே அவங்க ஃபார்மை நோக்கி ஓடி போறாங்க. நம்ம பன்னி பிரின்சஸுக்கு பாவம் தெரியல இங்க இருக்கிற மாஸ்டர் எல்லாம் எப்படி இருக்கும்னு. அங்க ஒரு ஸ்லைம் மாஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் துணி தாக்க வருது. ஒரு லெவல் 1 தான். இங்க ஏதாச்சும் தாக்குதல் இவங்க மேல நந்தா அது அப்படியே ரியலா இவங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்படியே தாக்குதா நல்ல வேலை அவங்க கிட்ட அந்த பேசிக்கான ஸ்டிக் இருக்கு. அது வழியா இவங்க அப்படியே தடுக்கிறாங்க. ரியல் லைஃப்லயும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதனால தான் இங்க தடுக்க முடியுது. எதிர்பார்க்கல கேம்குள்ள இருக்கிற வெறும் லெவல் 1 மாஸ்டர் இதுக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமா? நான் இதை அடிச்ச அடியில என்னோட பாதி HP அதை காணும். நான் விட்டு கொடுக்க போறதுல இந்த ஸ்லைம் நான் அப்படியே கொள்ளதான் போறேன். நான் இதை பாக்குறதுக்கு ஒரு ஸ்லைம் மாதிரி தெரியல. பின்னாடி ஏதோ ஒரு மிருகம், அதாவது காண்டா மிருகம் நிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது
எல்லாத்தையுமே அங்க வந்து மத்தவங்கள பார்த்து யோசிக்கிறாங்க. யார் இந்த பன்னி பிரின்சஸ்? அவ ரொம்ப காமெடியா இருக்கா பாத்தியா? அவ வந்து ஒரு ஸ்லைமை தோக்கடிக்கிறதுக்கு கட்டைய கொண்டு போயிருக்கா. எனக்கு தெரிஞ்சு டுட்டோரியலை ஸ்கிப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நான் ஸ்லைம் எல்லாம் அதை வச்சு தோக்கடிக்க முடியாது. அது பிராக்டிக்ஸ், அது கொண்டுதான் உதவியா இருக்கும். இந்த மாதிரி மாஸ்டர்ஸை தோக்கடிக்கணும்னா கண்டிப்பா வெப்பன் இருக்கணும். அது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. பாரு, இப்ப போய் சாகதா போறா. இந்த சைடு அந்த மாஸ்டரும் திரும்ப பயங்கரமா தாக்க வந்தா. அங்க மேனேஜருக்கு ரொம்ப கோவமா இருக்கு. அந்த கோவத்தை அப்படியே காட்டேன். இதனால ஸ்லைமே அப்படியே அழிஞ்சு போகுது. ஸ்லைம் 2 துண்டாவதை பார்த்து அந்த பசங்களா ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அவரு கட்டியால ஒரு ஸ்லைமை வெட்டவே முடியாது. எப்படி அவங்களால இதை பண்ண முடியும்? பரவாயில்லையே, இந்த கேம் வந்து நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ஈஸியாவும் இருக்கு, ரொம்ப ஜாலியாவும் இருக்கு. நான் இது ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி. இது ரொம்ப கடுமையா இருந்தாலும் ஜாலியா இருக்குப்பா. ஏன்னா பிசி கேம்ல நான் ஒரு பயங்கரமான பிளேயரு. அப்போ இதெல்லாம் எனக்கு என்ன சாதாரணமான விஷயமா தான். அதே மாதிரி தான் அவங்களோட லெவல் அப்படியே லெவல் 2க்கு போகுது. பாக்குறேன் மத்தவங்களால எதையுமே நம்ப முடியல. யாருதான் அந்த பொண்ணு? அவ வந்து எப்படி இந்த அளவுக்கு பயங்கரமா கொன்னா? அங்க பன்னி பிரின்சஸ் சொல்றா, பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்னென்ன வருதுன்னு. குரோனோ லைஃப் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இசில நான் இப்படி எல்லாத்தையுமே கொன்னனும், இதோட இங்க இருக்கிற எல்லாத்தையும் பயங்கரமா நான் கொல்ல போறேன். இந்த மாதிரி தான் ஒரு லெஜெண்ட் வந்து இந்த உலகத்துல உருவானாங்க. இதே மாதிரி கண்டினியூஸா எல்லா இடத்துலயும் ஒரு ரூமர் வந்து பரவ ஆரம்பிச்சது. யாருதான் அந்த பன்னி பிரின்சஸ்? ஏன்னா எல்லா இடத்துக்கும் போய் மாஸ்டர்ஸ் கொல்றாங்க. உங்களோட பேரும் புகழும் எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சது. அதுக்கு மேல ரொம்ப கம்மியான டைம்ல இவங்க தான் அதிக லெவல்ல ரீச் பண்ணாங்கன்னா பாத்துக்கோங்க, புதுசா ஒரு லெஜெண்ட் வந்து உருவாயிருக்காங்க. இதுக்கப்புறம் சீனா படி இந்த சைடு வந்து இந்த சைடு அவங்க எல்லாருமே பேசுறாங்க. வந்து ஓகே தானா? அதாவது நீங்க இங்க இருக்கிறது என்ன சொல்ற? அதாவது எனக்கு புரியல. அதாவது காஃபியோட பிசினஸ் அது வந்து ரொம்ப பிஸியா இருக்கமா தெரியுது. அப்படியே விட்டு இங்க வர மாதிரி இல்ல. ஓ அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் தான் இந்த கம்பெனியோட ஓனரு. ஓ அப்படியா? எனக்கு வந்து தெரியாது. அதாவது நீங்க ரியல் லைஃப்ல இந்த கம்பெனியை ஓன் பண்ணி நத்தின்னு இருப்பீங்கன்னு. நான் இது உங்களுக்கு நல்லாவே சூட் ஆகுது. யூனிஃபார்ம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? ஏன்னா நானே இதை டிசைன் பண்ணேன். இதனாலே இது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? அதே மாதிரி இல்ல, நான் வந்து உன்னை டிவில பார்க்கும்போது நீ இன்னமும் பிரிட்டியா இருக்க தெரியுமா? அது இருக்கட்டும், ஆனா நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்களா? கேட்டோனே ஹீரோ அப்படியே துப்பிடுறான். இல்லப்பா, நான் வந்து சும்மா தான் சொன்னேன், அதாவது ஜோக் பண்ணேன். எனக்கு தெரியும் நீங்க வந்து எதுக்காக இங்க வந்தீங்கன்னு. லூனாவை பத்தி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும்னு வந்தீங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களா? அதை பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க 2 பேரும் கப்பிள்ஸா இருந்தா இது நல்லா இருக்கும் தெரியுமா? நம்ம ஹாங் வந்து இதை பத்தி சொல்றால, இது லவ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு அவ திரும்ப அதை சொல்றான். அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த சொல்ல முடியுமா? நான் பாவம் ஹாங் அது புரியல. சரி, நாங்க வந்த விஷயத்துக்கு வரோம். இப்போ அதாவது என்னோட ரெக்வஸ்ட் அது வந்து என்ன ஆச்சு? அதுவா பீஸ், நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன். எல்லாருமே லூனாவை தேடினாங்க. நான் எங்கெங்க தேடியும் இன்ஃபர்மேஷன் அவளைக்கும் கேதர் ஆகல. லூனாவை பத்தி அன்பார்ச்சுனேட்லி எங்க கிட்ட எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்ல. இது கேட்டு நம்ம ஜியோ அவளைக்கும் ஆச்சரியம் ஆகல. ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்படிதான் நடக்கும்னு. நம்ம ஹீரோவும் தேட ட்ரை பண்ணிருப்பான். ஆனா அவளைக்கும் அவனுக்கு கிடைச்சிருக்காது. கவலைப்பட வேணாம். எனக்கு தெரிஞ்சு அவளோட கேரக்டர் அது வந்து டெலிட் ஆனக்கு அப்புறம் லைஃப்குள்ள அவள் லாகினே பண்ணல. அதனால தான் உங்களால கண்டே பிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க ஆளுங்க ஒரு இடத்த விட்டு வைக்கல, எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாங்க. லூனாவோட புது ஐடென்டிட்டியும் சரி, எதுவுமே அவளை பத்தி க்ளூவும் எங்களுக்கு கிடைக்கல. சரி, இப்போ வந்து அது பிரச்சனை இல்ல. எனக்கு தெரிஞ்சு லூனா வந்து இன்னமும் குரோனோ லைஃப்குள்ள வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்மளுக்கு வேற வழி இல்ல, ரியலான உலகத்துல தான் அவளை தேடணும்னு நினைக்கிறேன். இதை கேட்டோன்னே அவங்களுக்கு எதுவும் புரியல. ரியலான உலகத்துல ஏகப்பட்ட இடம் இருக்கு. இங்க வந்து தேடுறது ரொம்ப இம்பாசிபிளான விஷயம். நீங்க இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கீங்களா லூனாவை? கேட்டோன்னே லவ் வந்து ரொம்ப கோவமா வரா. அவளுக்கு அந்த பீச்ல நடந்த அந்த விஷயம் ஞாபகம் வருது. இதே விஷயம் நம்ம ஹீரோக்கும் ஞாபகம் வருது. ஏன்னா ஹீரோ லூனாவை நிறைய வாட்டி பார்த்திருப்பான். அதுக்கும் மேல இவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. கேட்டிருப்பா, யாராச்சும் உன்னை தாண்டி லூனாவை பார்த்திருக்காங்களான்னு. அப்புறம் தான் இவனுக்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னை தாண்டி இன்னொருத்தவங்களும் பார்த்திருக்காங்க. அவங்கள பார்த்தா ரோஸ் லேடியை பத்தி கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கும் தெரியும். நெக்ஸ்ட் சீன்ல இவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. யாரோ ஒருத்தங்க அப்படி ஓடி வராங்க. ஹேய், நான் வந்துட்டேன். அங்க ஒரு அழகான பொண்ணு வரா. யாருன்னு தெரியுதா? நம்ம ஸ்டார்லெட் தான். ஸ்டார்லெட்டை பார்த்தோன்னே நம்ம லவ்வுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படி அவ கட்டி பிடிக்கிறா. லவ், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி ஹாங் உங்களையும் தான். ஸ்டார்லெட், நீ வந்து ரொம்ப நல்லா இருக்க போல. இப்போ ரொம்ப நீ ஹெல்த்தியாவும் இருக்க. எதிர்பார்க்கல நீ வந்து ரியல் லைஃப்ல இப்படிதான் இருப்பேன்னு. ஆமா இல்லையா பின்ன? ஏன்னா லூனா தான் உதவுனா. இவளோட நிலைமை ஸ்டார்டிங்ல ரொம்ப மோசமா இருந்தது. லூனா ஹெல்ப் பண்ணனால நிறைய விஷயம் அப்படியே மாறி போச்சு. லவ்வும் கேக்குறா, ஆமா நீ வந்து ஏதாச்சும் சாப்பிடறதுக்கு விரும்புறியா? ஸ்பைசி ரைஸ் கேக் வாங்கி தர முடியுமா? அது வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். இங்கதான் இருக்கு. அப்படியா? கண்டிப்பா. இவங்களை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குப்பா. நான் அவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் பசங்களா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்படி வந்து எனக்கு பசங்க இருந்தா கண்டிப்பா டாட்டர் இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். நீ வந்து என்ன சொல்ற ப்ளீஸ்? கேட்டவன் ரொம்ப வெக்கப்படுறான். அட, நான் வந்து மறந்துட்டேன். உன்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும்ல. நான் இது வரைக்கும் ப்ராப்பரா நான் உன்கிட்ட தேங்க்ஸே சொல்ல. நான் நீ தான் எல்லாரையுமே குரோனோ உலகத்துல காப்பாத்தின. நீ என்ன ஒண்டி காப்பாத்தல, குரோனோ உலகத்துல இருக்க ஒரு யூசரையும் காப்பாத்தின.
அதனால தான் உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்க பிரேவ் வாரியர். அது ஒன்றும் இல்லை, அதுக்குன்னு நீங்க வந்து இப்படியெல்லாம் நான் சொல்லக்கூடாது. சரி ஏதோ ஒன்று, அவங்க ரொம்ப தூரமா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் அங்கே போகக்கூடாது? நெக்ஸ்ட் சீன்ல இவங்க அங்கே போறாங்க. அங்கே ஏகப்பட்ட ஃபுட் இருக்கா. அதை பார்த்தாவா அவ்வளோ சந்தோஷமா வரா. ஒன்னுத்தையும் வாயில அப்புன்னு அப்புறா. அது எல்லாமே அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அதனால வாயை நிரப்புறதுலயே அவ ஃபுல்லா இருக்கா. அட நீ வந்து பொறுமையா சாப்பிடுமா, இது ஒன்றும் எங்கேயும் ஓடி போயிடாது, நீ பொறுமையாவே சாப்பிடலாம், யாரோ அதை பறிக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் அவ கேட்கல. அப்படியே அவ சாப்பிட்டுக்கினே இருக்கா. ஹேய் எனக்கு தெரியுமா நாங்க வந்து எதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோன்னு? நாங்க லூனாவை தேடி தான் வந்தோம். ரீசெண்டா நீ வந்து மீட் பண்ணியா அவளை? ஆமா நேத்து தான் அவளை மீட் பண்ண. ஓ அப்படியா, இப்பதான் எனக்கு புரியுது. இவ என்ன சொன்னான்னு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவளுக்கு ரியலைஸே ஆகுது. அட இரு, நீ என்ன சொன்ன? நான் அதான் சொன்னல, நேத்து மணிக்கு அவ ரேண்டமா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணா. அதுக்கப்புறம் நாங்க ஒரு இடத்துல மீட் பண்ணோம். லூனா அக்காவை நான் பார்த்தேன். லூனா அக்கா வந்து ஒரு லெட்டர் எனக்கு கொடுத்தாங்க. முக்கியமா நம்ம ஸ்டிக் மேனுக்கு தான் அதை தர சொன்னாங்க. இந்தாங்க ஸ்டிக் மேன், இது உங்களுக்கு தான். என்னது லெட்டரா? அதுவும் எனக்கா? இந்த லெட்டர்லயும் போட்டிருக்கு அன்புள்ள நோபுக்கு. இது வந்து லூனா வழியா வந்திருக்கு. லூனா வழியா வந்தோன்னு கேட்டோனே பின்னாடி லவ் எல்லாம் ரொம்ப ஆர்வமா வரா. என்னது நான் பார்க்கணும், நான் என்னதுன்னு பார்க்கணும் அப்படின்னு அங்க பின்னாடியே அலையறா. நானே உன்னை மீட் பண்ணணும்னு நிறைய வாட்டி யோசிச்சேன். நான் நிறையவே டிஃப்ரெண்டான விஷயத்த பத்தி உன் கூட பேசணும். ஆனா என்னால உன் முன்னாடி வர முடியல. ஏன்னா எப்பெல்லாம் நான் வரணும்னு யோசிக்கிறேனோ அப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நான் எனக்கே சொல்லிக்கிறேன். நான் கடைசியில குரோனோ லைஃப்ல உனக்கு நான் தான் ரொம்ப கொடூரமான விஷயத்தெல்லாம் பண்ணேன். அதை நினைச்சலாம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நான் வந்து என்ன தெரியுமா யோசிச்சேன், நான் உன் முன்னாடி வர வேணாம், இதுக்கு மேல எப்பயுமே வரக்கூடாது அப்படின்னு தான் யோசிச்சேன். ஆனா என்னோட டிசையரை என்னால மறுக்க முடியல. லாஸ்டா ஒரே ஒரு வாட்டி உன்னை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நானும் ரொம்ப ஹம்பிளா இந்த லெட்டரை உனக்கு சென்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா. இப்போ ஏதாச்சும் சான்ஸ் இருந்தா நம்ம கண்டிப்பா மீட் பண்ணலாமா? வந்து உனக்காக வெயிட் பண்ணுவேன், அதுவும் என்னோட ஃபேவரட்டான பிளேஸ்ல. இப்படிக்கு லூனா இப்படின்னு லெட்டர் முடியுது. அந்த லெட்டர்ல அந்த பிளேஸ ஏதோ ஒரு வகையில அவ போர்ட்ரேட் பண்ணிருக்கா. லூனாவோட ஃபேவரட்டான பிளேஸ்ன்னு சொல்றா. லவ்வுக்கெல்லாம் அவ்வளோ ஆர்வம். பிளேஸா? லூனாவோட ஃபேவரட்டான பிளேஸா? அது என்னது? மரியாதையா சொல்றியா? அப்படியே பயங்கரமா தோத்துறா. இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அது என்ன பிளேஸ். இவங்க லூனாவை மீட் பண்ண போறாங்களா? லூனா என்னத்தை மறைச்சிருக்கா? லூனா அது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டர். லூனாவை தாண்டி நம்ம வந்து மேனேஜரை சுத்தமா வந்துட்டோம் பாத்தீங்களா. மேனேஜர் வந்து பர்த் ஆஃப் லெஜெண்டா மாறிட்டாங்க. அவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்கோ, ஏன்னா அவங்க ரொம்ப சீக்கிரமா லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க வேற லெவலா இருப்பாங்க. இவங்க லாகின் பண்ணும்போது மேனேஜர் என்ன லெவல்ல இருக்காங்கன்னு அதெல்லாம் பாக்குறதுக்கு தயாரா இருங்க. ஏன்னா கூடிய சீக்கிரத்துல உங்களால அதை பார்க்க முடியும். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா இங்கே அந்த எபிசோட் முடியுது. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.